அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்கள் தமிழில் 30க்கு 28 மதிப்பெண்களுக்கு மேலே ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கு 8ஆம் வகுப்பில் 2வது வீடியோ சென்ட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக 200 இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்லேருந்து தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே 50 கீ பாயிண்ட் வந்து நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் 1 இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நாளை மற்றும் நாளை மறுநாள் வந்து அடுத்தடுத்த வீடியோ சென்ட் பண்ண போகிறேன். கடைசி வீடியோவில் இதற்கான பிடிஎஃப் வந்து நான் லிங்க் தருவேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கை நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாமா? இந்த வீடியோவில் சிலப்பதிகாரம் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்ற வேறு பெயர்களையும் கொண்டுள்ளது. சிலப்பதிகாரத்திற்கான வேறு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். ஸோ ஏற்கனவே குடிமக்கள் காப்பியம்ன்ற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாரதியாரின் கவி மரபு வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவனாகவும் விளங்குபவர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி. இவர் நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். இப்போ தமிழ் ஒளி அவரை பற்றி சொன்னால் இவர் வந்து பாரதிதாசனுடைய மாணவன், பாரதியாருடைய கவி மரபு வழி தோன்றல்னு சொல்கிறாங்க. அடுத்து இவர் எழுதிய நூல் பெயர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பேர் தான் கேட்பாங்க. இப்போ இவர் எழுதியிருக்க நூல் பார்த்திங்கன்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம். ஓகேங்களா? அடுத்தது வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமின்றி உலோகங்களையும் பாசானங்களையும் பயன்படுத்தினர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து சித்த மருத்துவத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் தாவரத்தை மட்டும் பயன்படுத்தலை, நோய்க்கு மருந்தாக உலோகத்தையும் பாசானத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பாடல் வரி. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு. ஓகேங்களா? அடுத்தது குறைந்த எண்ணிக்கையிலான பழங்குடியினர் வந்து யாருன்னா காடர்கள். குறைந்த எண்ணிக்கையிலான பழங்குடியினர் யார்? காடர்கள். இவர்கள் எங்கு வந்து அதிகமாக வாழ்ந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம், ஆனைமலையில் சில பகுதிகளில் வாழ்ந்துருக்காங்க. இவர்கள் பேசும் மொழி வந்து ஆள் அளப்பு. அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி எழுதி இன்னும் வைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர்கள் வந்து காடர்களுடைய கதைகளை தொகுத்துள்ளனர். இதனை வந்து யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் கீதா வந்து தமிழாக்கம் செய்துள்ளார். இப்போ காடர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே மிக குறைவான பழங்குடியினர் யார்? காடர்கள். இவங்க எங்கே வாழ்ந்து வந்தாங்க? பரம்பிக்குளம், ஆனைமலையில் சில பகுதிகளில். இவர்கள் பேசும் மொழி எது? ஆள் அளப்பு. இவர்கள் பற்றிய வாழ்க்கை முறை பற்றி யாருமே எழுதலை. ஆனால் மணிஷ் சாண்டி, மாதுர் ரமேஷ் இவங்க வந்து காடர்களுடைய கதைகளை தொகுத்துருக்காங்க. இது வந்து பிற்காலத்தில் கீதா வந்து தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க, யானையோடு பேசுதல் அப்படின்ற தலைப்பில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கலித்தொகை. கலித்தொகைன்றது 8 தொகை நூலில் ஒன்று. இது வந்து கலிப்பாவாலான 150 பாடல்களை கொண்டிருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 பிரிவுகளை கொண்டியது. இதை எழுதியவர் வந்து நல்லந்துவனார். இப்போ கலித்தொகை அப்படின்னா 8 தொகை நூலில் ஒன்று. இது எந்த பாவகையை சார்ந்தது? கலிப்பா. எத்தனை பாடல்களை உடையது? 150 பாடல்களை உடையது. 5 திணை, 5 பிரிவுகளாக இருக்குது. 5 திணை: குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல், பாலை. இதை எழுதுனது யார்? நல்லந்துவனார். கலித்தொகை எழுதியிருக்கிறது யாருங்க? நல்லந்துவனார்.
அடுத்தது ஆலங்குடி சோமு வந்து தமிழ்நாடு அரசுடைய கலைமாமணி விருது பெற்றிருக்கார். அடுத்தது பி.சா. குப்புசாமி சிறுகதை ஆசிரியர். இவர் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவர் எழுதின நூல் பார்த்திங்க அப்படின்னா ஜெயகாந்தனோட பல்லாண்டு, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். இந்த 2 நூலை வந்து எழுதியிருக்காரு பி.சா. குப்புசாமி. ஜெயகாந்தனோட பல்லாண்டு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயகாந்தனோட பல்லாண்டு, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஏன்னா இவர் வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சதுனால இந்த தலைப்பில் ஒரு நூலை எழுதியிருக்காரு. அடுத்தது முக்கியமானது தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு டைரக்ட் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. திருவிக. திருவிக அப்படின்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா, இதனுடைய சுருக்கம் தான் திருவிக. திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இதெல்லாம் முக்கியமானது. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. ஓகேங்களா. அடுத்தது இலக்கணம். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஸோ இதில் வினை முற்றுன்றது 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால், 3 காலம், தன்மை, முன்னிலை, முன்னிலை, தன்மை, படர்க்கை. இது 3 காலம், 3 இடம். ஓகேங்களா. ஸோ 3 இடம், 3 காலம் ஆகிய அனைத்திலும் வர்றது தான் வந்து என்னது வினைமுற்று. ஸோ இந்த வினைமுற்றுன்றது 2 வகைப்படும். ஒன்று வந்து தெரிநிலை வினைமுற்று, மற்றொன்று வந்து குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுன்றது செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு வெளிப்படையாக வர்றது தான் தெரிநிலை வினைமுற்று. இதெல்லாம் வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு மறைந்து வருவது தெரிநிலை வினைமுற்றுன்னு கொடுப்பாங்க. ஆகியவற்றை குறிப்பால் உணர்த்தாமல் வருவது அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்தது இது வெளிப்படையாக வருவதுன்னு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக அந்த கீ பாயிண்ட்டை படித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து தெரிநிலை வினைமுற்று பார்த்துட்டோம். மாணவி கட்டுரை எழுதினான், எடுத்துக்காட்டு. அடுத்து பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இதில் ஏதாவது ஒன்றை வெளிப்படையாக காட்டி, சரிங்களா, காலத்தை மட்டும் குறிப்பால் காட்டுது, வெளிப்படையாக காட்டாமல் வருதுன்னா அதுதான் குறிப்பு வினைமுற்று. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இந்த 6ல் ஒன்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது தான் குறிப்பு வினைமுற்று. இப்போ பொருள்னா பொன்னன். ஓகேங்களா, எடுத்துக்காட்டு. அடுத்தது செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். ஸோ ஒருமை, பன்மை ஆகிய 2 இடங்களில் தான் இது வரும். ஏவல் வினைமுற்று. ஒருமைனா எழுது, பன்மைனா எழுதுமின், அடுத்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று நமக்கு ஏற்கனவே தெரியும். காணு முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று தான் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்கள் ஒரு வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. இது வந்து 2 திணை, 5 பால், 3 இடத்தையும் காட்டும். இப்போ இது கடைசியாக எப்படி முடியும்னா, இப்போ பாருங்கள், வாழ்க, வாழிய, வாழியர், செய்தல். ஸோ இந்த மாதிரிலாம் இது வந்து அல்லுன்னு முடியும். ஸோ அப்போ கா, இய, இயர், அல் இது எல்லாத்துலேயும் முடிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்பியாறு, நம்பியாரூர், தம்பிரான் தோழர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பியாரூர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களை கொண்டவர் யாருன்னா சுந்தரர். இவர் வந்து தேவாரத்தில் 12 திருமுறை இருக்குது. இதில் 7வது திருமுறை தான் அவர் இயற்றியிருக்காரு. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா திருத்தொண்டர் தொகையை
முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார். இப்போ சுந்தரர் இவருடைய சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாரூர் தம்பிரான் தோழர். ஓகேங்களா? ஸோ மொத்த தேவாரத்தில் எத்தனை திருமுறை இருக்குது? 12 இருக்குது. இதில் இவர் எத்தனாவது திருமுறை இயற்றியிருக்காரு? 7வது திருமுறை. இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை இதை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைக்கிறார். அப்போ சுந்தரர் 7வது திருமுறை, திருத்தொண்டர் தொகை, இந்த 2 நூலை சுந்தரர் எழுதுகிறாரு. இந்த திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டவர் நம்பி. சிந்து சமவெளி அகலாய்வில் மண்பாண்ட கலை கிடைத்துள்ளது. ஸோ எங்கெங்கே என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி, அடுத்து நாகையில் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கிடைச்சிருக்கு. மதுரை கீழடியில் சுடுமண் பொருள்கள் கிடைச்சிருக்கு. ஸோ சிந்து சமவெளி அகலாய்வில் மண்பாண்ட கலை கிடைச்சிருக்கு சிந்து சமவெளியில். தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி, நாகப்பட்டினத்தில் செம்பியன் கண்டியூர் ஊரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கிடைச்சிருக்கு. மதுரை கீழடியில் சுடுமண் பொருள்கள் கிடைச்சிருக்கு. அடுத்து மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை தான் சுடுமண் சிற்பக்கலைன்னு சொல்கிறோம். இந்த சுடுமண் சிற்பக்கலையை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுடுமண் சிற்பக்கலையை என்னன்னு சொல்கிறோம்? டெரகோட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இசைக்கருவிகள் பற்றி ஒன்றொன்றாக பார்க்கலாம். ஸோ இப்போ மூங்கில் 3 வகைப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். ஓகேங்களா? கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். இதில் கூட்டு மூங்கில் வச்சு தான் கைவினை பொருட்கள் செய்ய முடியும். கல் மூங்கிலையும் மலை மூங்கில் வச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு மூங்கில் கொண்டு தான் கைவினை பொருட்களை செய்ய முடியும். அடுத்தது பாய் பல வகையில் இருக்குது. குழந்தைக்கு தடுக்கு பாய், சாப்பிடுவதற்கு பந்தி பாய், உட்கார்ந்து படுக்கிறதுக்கு திண்ணை பாய், திருமணம் செய்யும் பொழுது பட்டு பாய், இஸ்லாமியருக்கு தொழுகை பாயின்னு இருக்கு. ஸோ புறநானூரில் கூம்போடு மீப்பாய் கலையாது என்ற அடியில் பாய்மர கப்பலுக்கும் பாய் பயன்பட்டதை குறிப்பிடுறாங்க. எதில்? புறநானூரில் கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்ற இந்த பாடல் வரியில் பாய்மர கப்பலில் கூட இந்த பாய் பயன்பட்டதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுடைய மாநில மரம் எது? பனை மரம். அடுத்து பிரம்பு, இது இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட், ஏன்னா கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. இது குளிர்ச்சியாக இருக்கும். இது கொடி வகையை சார்ந்தது. நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பு மண் குகைகளில் வளரும். தமிழ்நாட்டில் கிடைக்காது, அரிது. இது எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமு, அந்தமான், மலேசியாவில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரம்புன்றது எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். இது எந்த வகையை சார்ந்தது? கொடி வகையை சார்ந்தது. நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பு மண் குகைகளில் தான் அதிகமாக வளரும். தமிழ்நாட்டில் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களில் தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இசை அப்படின்றது 2 வகைப்படும். குரல் வழி இசை, கருவி வழி இசை அப்படின்னு 2 வகை இருக்குது. குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசை கருவிகளை இசைத்து பாடுபவர் என்னன்னு சொல்கிறாங்க? பரணர் அப்படின்னு சொல்கிறாங்க. இசைக்கருவிகளை இசைத்து பாடுபவர் யாருங்க? பரணர். இசைக்கருவி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஸோ 4 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவின்னு சொல்லுவோம். தோல் கருவினா விலங்கு தோலால் செய்யப்படும் கருவி தான் தோல் கருவி. இது முழவு, முரசு. நரம்பு அப்படின்னா நரம்பு தந்திகளை உடையவை நரம்பு கருவின்னு சொல்கிறோம். யாழ், வீணை. அடுத்து காற்றை பயன்படுத்தி இசைப்பது காற்று கருவி. இதற்கு எடுத்துக்காட்டு குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைப்பது தான் கஞ்ச கருவின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு ஜால்ரா, சேக்கண்டி. ஓகேங்களா? ஜால்ரா, சேக்கண்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்கிறோம். சிறிய உடுக்கையை குடுகுடுப்புன்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய உடுக்கையை என்னன்னு சொல்லணும்? தவண்டை. சிறிய உடுக்கையை குடுகுடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது
குடமுலா வந்து 5 முகங்களை உடைய முரசு வகையை சார்ந்தது. குடமுலான்றது 5 முகங்களை உடைய முரசு வகையை சார்ந்தது. இதனை வந்து பஞ்சமகா சப்தம் என்பர். இந்த குடமுலாவுக்கு இன்னொரு பெயர் என்னங்க? பஞ்சமகா சப்தம். அடுத்து குழல் 7 துளைகள் இருக்கும். இதனை புல்லாங்குழல், வேய்குழல் என்பர். இந்த குழல் வந்து புல்லாங்குழல்னு சொல்கிறோம், வேய்குழல்னு சொல்கிறோம். இது வந்து சந்தனம், செங்காலி, கருங்காலி மரங்கள் மூலம் தான் செய்கிறாங்க. இந்த புல்லாங்குழல், வேய்குழல்லாம் எதில் செய்கிறாங்க? சந்தனம், செங்காலி, கருங்காலின்ற மரங்கள் மூலம் தான் செய்கிறாங்க. அடுத்து கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுது. அப்போ சிலப்பதிகாரம் கூறும் குழல்கள்லாம் எது எது? கொன்றை, முல்லை, ஆம்பல் குழல்ன்ட்டு. கொம்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தளை இல்லைன்னா வெண்கலத்தால் தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி போன்ற பல வகையான கொம்புகள் இருக்கும். இது வந்து திருவிழா காலங்களில் இசைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கொம்புகள். அடுத்து சங்கின் ஒளியை சங்கநாதம் என்பர். சங்கால இசைக்கிற அந்த ஒளியை வந்து என்னன்னு சொல்கிறோம்? சங்கநாதம் அப்படின்னு சொல்கிறோம். இது இலக்கியங்களில் இதனை வந்து பணிலம் என்கின்றனர். இதெல்லாம் முக்கியமான வார்த்தை. சங்கின் ஒளியை சங்கநாதம்னு சொல்கிறோம், ஆனால் இலக்கியங்களில் என்ன சொல்கிறாங்க? பணிலம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜால்ராவை பாண்டில் எனவும் அழைப்பர். ஜால்ராவை என்னன்னு சொல்கிறோம்? பாண்டில்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சிறிய உடுக்கையை தான் ஜால்ரா அப்படின்னு சொல்கிறோம். குடுகுடுப்புன்னு சொன்னோம். பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொன்னோம். ஸோ இப்போ ஜால்ரான்றது பாண்டில்னு சொல்கிறோம். சங்கின் ஒளியை வந்து பணிலம்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து வட்ட வடிவமான மணிவகையை சேர்ந்தது சேக்கண்டி. இதனை வந்து சேமங்கலம் என்பர். ஸோ எதுக்கு என்ன பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேக்கண்டினா சேமங்கலம், ஜால்ரானா பாண்டில், அடுத்து சங்கநாதத்தை பணிலம். ஓகேங்களா. அடுத்து பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி வந்து திமிலைன்னு சொல்கிறோம். எந்த மரம்? பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி வந்து திமிலைன்னு சொல்கிறோம். இது பார்க்க எப்படி இருக்குன்னா மணற்கடிகாரம் வடிவத்தில் இருக்கும். இதனை பாணி என்பர். இதனை என்னன்னு சொல்லுவாங்க? பாணி. அடுத்து ஆண் நிறைய கவர செல்லும் பொழுது ஆக்கோட்பறை முழங்குவர். இதனை தப்பாட்டம் என்பர். ஆண் நிறைய கவர் செல்லும் பொழுது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே படிச்சிருப்பீங்க? புறத்திணையில் இது படிச்சிருப்பீங்க. வெற்றி கறந்து ஆண் நிறைய கவர்ந்து செல்ல போகும்போது என்ன முழங்குவாங்க? ஆக்கோட்பறை. இதை வந்து எப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில்? தப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தளத்தை முதற்கருவி என்பர். மத்தளத்தை என்னன்னு சொல்கிறாங்க? முதற்கருவி. முரசு படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என 3 வகைப்படும். இது வந்து 36 வகையான முரசுகள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. மாக்கன் முரசம்ட்டு எந்த நூல் குறிப்பிடுறது? மதுரை காஞ்சி. ஒரே முகத்தை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது முழவு. ஒரே முகத்தை உடைய முரசு வகையைச் சேர்ந்தது முழவு. மன்னமை முழவு என பெருநராற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. மன்னமை முழவு என பெருநராற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதில் இந்த வீடியோவில் கடைசி பாயிண்ட்டு 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகர யாழ், 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ். யாழின் வடிவம் பிற்காலத்தில் வீணையாக மாறியிருக்கு. ஓகேங்களா. ஸோ 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகர யாழ். இது மகரம் அப்படின்னாவே மீன். ஸோ மீன் வடிவத்தில் இருக்கும். 14 நரம்புகளை கொண்டது சகோட யாழ். யாழின் வடிவம் பிற்காலத்தில் வீணையாக மாறியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம 100 பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 50 பாயிண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.